அனைவருக்கும் அன்பான வணக்கம். பெண் விமானிட்டி யூடியூப் சேனலுக்காக நம்முடைய நர்மதாம்மா எழுத்தாளர், கவிஞர், சமூக சேவகர், பெண் அமைப்பின் நிறுவனர் அவர்களோடு இன்றைக்கி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக ஒரு கலந்துரையாடல். வணக்கம்மா. வணக்கம். இப்போ நான் முதல்ல உங்களை சில கேள்விகள் கேட்கட்டுமா லாவண்யா? கேளுங்கம்மா. ஏன்னா எனக்குள்ளே ஓடிட்டுருக்கிற கேள்விக்கு தான் உங்களை பற்றி. சரிங்க. பெண் அரசியல் புத்தகம் பற்றி உங்களுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப ஆழமானது. மற்றவங்களிருந்து ரொம்ப வித்தியாசமாக நிறைய அதை பற்றி பேசுகிறீங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெண் அரசியல் புத்தகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். என் ஆழ் மனதுக்குள்ளே எனக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு எனக்கு ஒரு தோழியாக பதில் சொன்ன புத்தகம் அப்படின்னா பெண் அரசியல் புத்தகம்தான். பொதுவாக சொல்லுவாங்க, உன்னுடைய தோழனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. என்னுடைய தோழி பெண் அரசியல் புத்தகம். எனக்குள்ளே இருந்த அந்த ஆழ்மனதின் கேள்விகளை நான் சில நேரங்களில் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு அதை நீங்கள் நிறைய நேரங்களில் வார்த்தைகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் கேட்க தவறிய கேள்விகளை பெண் அரசியல் புத்தகம் படிக்கும் பொழுது எனக்குள்ளே இருந்த அந்த மனிதத்தை, அந்த நானும் ஒரு சராசரி மனுஷி அப்படிங்கிறத என்னையை உணர வச்சது பெண் அரசியல் புத்தகம் தான். கண்டிப்பாக நீங்களும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். சில நேரங்களில் உங்களுடைய குணநலன் மாற்றங்களில் கூட பெண் அமைப்புக்கு முன், பெண் அமைப்புக்கு பின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி ஒரு அமைப்பு ஒரு ஒரு தனிநபருடைய குணத்தையே மாற்ற முடியுமா? கண்டிப்பாக. அது எந்த விதத்தில் அப்படின்னா, பெண் அமைப்புக்குள்ளே நமக்கு வெளியே நம்ம பேசுகிற அந்த சமத்துவத்தை இங்கே நம்ம ஒரு முதல் அடிப்படை பிரகடனமாக நம்ம வச்சுருக்கோம். இங்கே அம்மா அடிக்கடி நீங்கள் சொல்கிற மாதிரி, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அது சாத்தியமா இந்த சமுதாயத்தில்? அது சாத்தியமானு பார்த்தா அது கண்டிப்பாக சாத்தியம். அப்படிங்கிறது நம்ம அமைப்புக்குள்ளே நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன செயல்கள்லையும் நீங்கள் அதை சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறீங்க. அது நான் வெளியில் தேடினேன், எனக்கு உண்மையாகவே அங்கே கிடைக்கல. அதை நான் இங்கே நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி அனுபவிக்கிறேன். அதே மற்றவங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். பெண்ணமைப்புக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக ஒரு தனி மனித மாறுதல் அப்படிங்கிறது 100% சாத்தியம்தான். நன்றி. இப்போ பெண் அமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக விஸ்வரூபம் எடுத்து பிற்காலத்தில் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறது எங்கள் ஒவ்வொருவருடைய ஆசையும். அது எங்கள் அம்மாவுடைய ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு பெண் அரசியல் அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டாயம் இல்லை, அது அவசியம். இது திணிப்பு அல்ல, இது இனிப்பு. அது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வெளியில் சொல்கிற அந்த பாலின சமத்துவத்தை முதல் விஷயமாக தான் நம்ம பெண்ணமைப்புக்குள்ளே நம்ம அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எல்லா விதமான குற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் இரண்டாம் தர பிரஜையாக நடத்தப்படுறது அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியலினுடைய முதல் மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கூடிய சீக்கிரம் பெண் அரசியல் வரும் பொழுது அப்படியான ஒரு சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நல்லது ஏன் தூரமாக போகணும், ஏன் ரொம்ப நாள் கழித்து நடக்கணும், உடனே நடக்கலாமே. அதனால் கண்டிப்பாக சாத்தியம், அது சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறது எங்கள் ஒவ்வொருவருடைய ஆசை. ஓகே, பல கேள்விகளுக்கு போகலாமா? முதல் கேள்வி, பெண் அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நிறைய பெண்களுடைய மன எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இருப்பீங்க அப்படின்னு என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா? இல்லை லாவண்யா, பெண் அமைப்பை ஆரம்பிக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த மன தேவை இருந்துச்சு. அதுதான், அந்த நெருக்கடி தான் இருந்துச்சே தவிர இத்தனை பெண்களுடைய பிரதிபலிப்பாக என்னுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு நான் தோணவே இல்லை. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அது அப்படி இருந்ததுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, நிறைய பேச வேண்டியிருக்கும், என்னுடைய கருத்துக்களை அவங்கக்கிட்ட கடத்துறதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றிம்மா. அடுத்த கேள்வி,
ஒரு அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சவால்கள் இருக்கும். அப்படி நீங்கள் நம்முடைய பெண்ணமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது சந்தித்த சவால்கள்? பெண் அமைப்புங்கிறது ஒரு புதிய விஷயம் இல்லையா, இதுவரை யாராலும் பேசப்படாத விஷயம். அதனால் ஆரம்பித்த புதிதில் புரிதலின்மை காரணமாக சின்ன சலசலப்புகள் வந்துச்சு. மற்றபடி நான் எதிர்கொள்ள வேண்டிய பெரிய சவால் அப்படின்னு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெண் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் நல்ல பல செயல்களை முன் வச்சு ரொம்ப நாகரிகமாகவும் எந்த பேச்சிலையோ செயல்லையோ அநாகரிகமே இல்லாத வகையில் நடத்துறதுனால, இன்னும் சொல்லப்போனால் ஆண்களும் ஆதரவு கரம் நீட்டுற மாதிரி தான் பெண் அமைப்பினுடைய நடவடிக்கைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கு. சவால்களுக்கான அவசியமோ அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக, இதை கேட்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்குது. அடுத்த கேள்வி, பெண் அரசியல் இயக்க அரசியலா அல்லது கட்சி அரசியலா முன்னெடுக்கப்பட உள்ளதா? இப்போதைக்கு பெண் அரசியல் வந்து ஒரு பெண் அமைப்பு ஒரு அறக்கட்டளையாக தான் இயங்கிகிட்ருக்கு. அப்படி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற இந்த 2000 பெண்கள் 5000 பெண்களாக மாறும்போது ஒரு அமைப்பாக அதை வந்து நம்ம பதிவு பண்ணலாம். அப்புறம் அந்த இதே வேகத்தில் பெண்கள் நிறைய சேரும்போது எதிர்காலத்தில் ஒரு கட்சியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் அது ரொம்ப அவசரப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட, இந்த அரசியலினுடைய எந்த சாயலுமோ எந்த கேடுகளுமோ இல்லாத ஒரு புத்தம் புதிய அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆண் அரசியல் இருக்கிற குறைகள் கேடுகள் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை வந்து பெண்கள் மத்தியிலையும் ஆண்கள் மத்தியிலையும் உருவாக்க வேணும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப சிறப்புமா. அடுத்த கேள்வி, ஆண்களோடு இணைந்து அரசியலில் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது சாத்தியமா? ஆமாம், அரசியல் அப்படிங்கிறது மனிதர்களுக்காகத்தானே. ஆண் பெண் இருவரும் சேர்ந்தது தானே மனிதர்கள். உங்கள் கேள்வியினுடைய நியாயம் புரியுது. ஏன்னா ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு பெண்களை மனிதர்களாக மதித்தாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். இப்போ மனிதன் அப்படிங்கிற சொல்ல தான் அவங்க மனிதர்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னா அந்த மேனில் வந்து பெண்ணும் அடக்கம். அதே மாதிரி மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் அப்படின்னா அதில் பெண்ணும் அடக்கம். அப்படி தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன் ஒரு சமயத்தில். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லையா, அதை வந்து நான் சொல்ல விரும்பும்போது நான் நாத்திகன் அப்படின்னு சொன்னால் அது அங்கே சரியாக அந்த சொல் அமையாது இல்லையா. அப்போ பெண்பாலுக்கான நாத்திகன் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படிங்கும்போது அங்கே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டியது, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவள் அப்படிங்கிற ஒரு நீள சொற்றொடரை அங்கே போட வேண்டியதாக இருந்துச்சு. நாத்திகனாய் நான் மரணப்படுக்கையில் தாய் அடிவயிற்றில் சுரக்கும் அமில முணுமுணுப்பு பிரார்த்தனையா அப்படின்னு அந்த கவிதை வரும். அதை எழுதும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போது நிறைய விஷயங்களில் வந்து இன்னமும் பெண்கள் வந்து இரண்டாம் பட்சமாக ஒரு தாழ்வாக தான் கருதப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நிறைய ஆண்கள் பெண்களுக்காக சிந்திச்சிருக்காங்க. இத்தகைய பெரிய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க காரணகர்த்தாக்களாக இருந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஆண்களோட இன்றைய தலைமுறை புரிதலோடு வர்ற ஆண் மக்களோட கைகோர்த்து அரசியல் பண்ணுறதுல நமக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு பதில்மா, நன்றி. அடுத்த கேள்வி வந்து, பெண்கள் அரசியலுக்கு மற்றும் பொது வாழ்வுக்கு வர தடையாக இருக்கும் சமூக கூறுகள் யாவை, அதை எப்படி நம்ம வந்து தகர்த்து எறியணும் அப்படிங்கிறது. அதாவது பெண் பிறப்புக்கு அப்படின்னே இங்கே ஒரு வாழ்க்கை சூழலை அமைச்சு வச்சுருக்காங்க. பெண்ணாக பிறந்துட்டாலே உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுத்திட்டங்கள் இருக்குது இல்லையா. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா குடும்ப சூழல். நிறைய படித்த பெண்களே கூட ஒரு உத்தியோகத்துக்கு ஒரு பணிக்கு செல்லணுன்னா கூட அவங்களாம் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை தான் பெரும்பாலான குடும்பங்களில் இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது பொது வாழ்க்கை அரசியல் அப்படின்னு வரும்போது அவங்க மீதான கெடுபிடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வரணும். இப்போ ஆண் அரசியலுக்கு வரும்போது அவனுக்கு ஏவல் செய்கிறதுக்கு குடும்பத்தில் வந்து பெண்கள் இருப்பாங்க. சில ஆண்கள் நினச்சா அங்கங்கே போகிற இடங்கள்லாம் பெண்களை செட் பண்ணிக்கிறது கூட நடந்திருக்கு. இது ஒன்றும் சும்மா சொல்கிற விஷயம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு உண்மை தான். அப்படி இருக்கும்போது பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பல பொறுப்புகளை சுமந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற துயரங்களையும் கடந்து தான் வரணும்.
அப்படி இருந்தும் இத்தனை பெண்கள் வர்றாங்க அப்படிங்கிறது தான் பெண்களுடைய ஆற்றலுக்கும் ஆளுமைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. முடியும். இனி எப்படி பண்ணணுன்னா ஒரு தகர்ப்பு வரணும். இப்போ வெறுமனே பேசிகிட்டு இருக்காம ஆண் பெண் சமத்துவம் சமத்துவம்னு பேசிகிட்டு இருக்காம சம்மட்டியில் தகர்க்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஆண் பெண் பேதத்தை தகர்க்கணும். வேலைன்னா ஆணும் பெண்ணும் எல்லா வேலையும் செய்யணுங்கிறத ஒரு கட்டாயமாக்கணும். பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாற்றங்கள் வேகமாக நடக்கும்போது பெண்கள் அரசியலுக்கு வர்றதும் நல்ல அரசியல் முன்னெடுக்கிறதும் நிச்சயமாக வேகமாக நிகழும். நன்றிம்மா. அடுத்த கேள்விம்மா, நமது பெண்ணமைப்பை வந்து நாடறிய செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு எந்த விதத்தில் ஒத்துழைப்பு தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த கேள்வியை கேட்கும் போதே பாரதி சொன்ன மாதிரி தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற உணர்வை நான் பெறுறேன். ஏன்னா பெண் அமைப்பை நாடறிய செய்யணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு பெண்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருது. அதுக்கு நான் நினைக்கிறபடி நீங்கள் செய்கிறதல்ல, உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நான் நினைக்கிறத விட நிறையா செய்கிற பெண்களும் நம்முடைய பெண் அமைப்பில் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, பெண் அமைப்பை பற்றி சந்திக்கிற ஒவ்வொரு பெண்ணிடமும் பேசணும். ஆண்களிடம் கூட பேசலாம், தப்பில்லை. பெண் அமைப்பு வந்து நிறைய நிகழ்வுகளை முன்னெடுத்துட்ருக்கு இல்லையா? கலந்துரையாடல், அப்புறம் ஆண்டு விழாக்கள், பொதுக்கூட்டங்கள், அப்புறம் பொதுவெளி எங்கும் பெண்கள், அப்புறம் அறிமுக கூட்டங்கள் அப்படின்னு நிறைய செய்துட்ருக்கோம். அது வந்து இன்னமும் அதிக அளவில் இப்போ மாதத்துக்கு 2 பொதுவெளி எங்கும் பெண்கள், ஆண்டுக்கு 2 பொதுவெளி எங்கும் பெண்கள் நடக்குதுன்னா அதுவே 4 நடக்கிற அளவுக்கு பெண்கள் சேர்ந்து முன்னெடுக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக நாடறிந்த ஒரு அமைப்பாக வெகு சீக்கிரமே பெண் அமைப்பு மாறும். என்னுடைய ஒரே ஒரு ஆதங்கம் என்னென்னா, மீடியாக்கள் நம்மளை சரியாக கண்டுகொள்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த நிலைமையும் வரும்போது அவர்களும் நம்மை திரும்பி பார்க்குற அளவுக்கு வலிமையான கருத்துக்களை நம்ம சொல்லும்போது நம்ம நினைக்கிறபடி பெண் அமைப்பு நாடறிந்த அமைப்பாக வெகு சீக்கிரமே மாறும். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கும் அந்த நாள் சமீபத்தில் வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுதுமா. கண்டிப்பாக மாறும். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கேள்வி, பெண் அரசியல் என்பது வந்து இன்னும் 2 தலைமுறை தாண்டி சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அது நிச்சயமாக அப்படி தான் 2 தலைமுறை தாண்டி தான் பெண்கள் புரிந்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாம்மா? இப்போ நம்ம 2 பேரும் ஒரு புரிதலோடு தானே பெண் அரசியலை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு புரிதல் இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் 2 தலைமுறை வரைக்கும் நம்ம ஊற்றி வைக்கணும்? புரிதல் மட்டும் அல்ல, இது ஒரு நல்ல சிந்தனை. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த அரசியலுக்கு மாற்றாக பெண்கள், சரிபாதி பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு மிக மகத்தான முயற்சி அப்படிங்கும்போது அதை வெகு வேகமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் தானே, அப்படி தானே யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு இளைய தலைமுறைக்கு இது போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களுடைய வீச்சு, அவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு, அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் பெண் அமைப்புக்காக வரும்போது வெகு சீக்கிரமே பெண் அமைப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக தான் என்ன நினைக்குதோ அதை இங்கே சாதிக்க முடியும். இன்னொன்று வந்து இப்போ நம்ம விதைப்பவர்களாக இருப்போமே, ஒரு நல்ல விஷயத்தை விதைப்பவர்களாக நம்ம இருப்போம். ஒரு 2-3 தலைமுறை தாண்டி கூட அறுவடை செய்யட்டும், நம்முடைய கவலை கிடையாது. ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி ஒரு அசட்டையாக இருக்கக்கூடிய விஷயம் அது அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னா அது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறப்புமா, ரொம்ப அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மது வருவாய் அப்படிங்கிறது தான் வந்து அரசினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அரசுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிதி நெருக்கடியை எப்படி சமாளிப்பாங்கம்மா? இதில் உண்மை இல்லை லாவண்யா. மது வருவாய் தான் அரசுக்கான ஒரே வருவாய். அதை ஒழிச்சிட்டா அரசு எப்படி நடக்குங்கிறதெல்லாம் வந்து இது வந்து செயற்கையான ஒரு பிரச்சனை தான். இப்போது மணல் கொள்ளை அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் கூட ஜூனியர் விடனில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை பார்த்தேன். மணல் மாஃபியாக்கள், இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் அரசுக்கு போய் சேர வேண்டிய வருவாய் இடைவெளியிலேயே வெவ்வேறு சமூக விரோதிகளால் அது கொள்ளையடிக்கப்படுது. அதையெல்லாம் சரி செய்தாலே அரசுக்கு அபரிமிதமான வருவாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஒரு விஷயத்தில் பழகி போயிட்டாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கும் லாபம் இருக்கும்போது அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. மாத்திரதா சொல்லுவாங்களே தவிர
நிச்சயமாக மாற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த வழி வந்து அவங்களுக்கு பயன்படுற வழி. அப்படி தான் இப்போ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் வந்து வியாபாரிகளினுடைய கூடமாக இருக்கும்போது அந்த லாப நோக்கம் தான் அவங்களுக்கு இருக்கும். மக்களை பற்றி சிந்திக்கும்போது தான் இதை வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து உடனடியாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குடியினுடைய காரணமாக சித்திரவதைக்கு ஆளாகி சீரழிஞ்சு நிற்கிற ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பெண்ணும் அந்த பெண்ணினுடைய குழந்தைகளுமான அந்த நிலையில் நம்மளை நிறுத்தி இதை பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய கொடூரம் நமக்கு புரியும். இப்போ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோணம் புரியவே புரியாது. வியாபாரிகளுக்கு அதை விட புரியாது. அப்போ இதை யாரால் யோசிக்க முடியும்னா, நம்மளை மாதிரி தாய் உள்ளம் கொண்டவர்கள், பெண்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டவங்க, அப்படிப்பட்டவர்கள் எடுக்கின்ற பெண் அரசியல் வந்துச்சுன்னா உடனடியாக இதுக்கு தீர்வு கண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முடிவோடு நம்ம செயல்படுவோம். அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப சரியாக சொன்னீங்கம்மா. அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மித்து தான். அது வந்து ஒரு மாயா வலை தான் அது. அதாவது மது வருமானம் தான் அரசையே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க லாபகரமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு வாதம். அதை வலியுறுத்தும் விதமாக தான் நம்மளுடைய அமைப்பில் நம்ம வந்து கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 30,000 பெண்களை நேரில் சந்தித்து கையெழுத்தை வாங்கி நம்ம வந்து முதல்வரிடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளும் நம்ம வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது இன்னும் கொடுக்கப்படாத நிலையில் தான் இருக்குது. முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்த கேள்விமா, போராட்டம் இல்லாத அரசியல் சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலம் முழுக்க போராடிட்டு தான் இருக்கணுமா? அப்படிப்பட்ட அரசியல் தான் நமக்கு தேவையா? இப்போ போராட்டங்கள் ஏன் நடக்குது? ஒரு மனிதாபிமானம் இல்லாத அரசு மக்களுக்கு புறம்பாக நடக்கும்போது போராட வேண்டியது இருக்குது. நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கிறது இல்லை. எந்நேரம் அவங்க துன்பத்தில் இருக்கிற நிலைமை இருக்கும்போது போராட்டம் தேவையாக இருக்குது. போராட்டம் மட்டும் இல்லை, புரட்சிகளே வெடிச்சிச்சு ஒரு காலத்தில். வறுமையும் பஞ்சமும் பட்டினியும் நிறைய இருந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே புரட்சிகள் தோன்றின. அந்த புரட்சிகளுடைய முடிவு என்னவாக இருந்துச்சுன்னா, பயங்கர கொலைகள், சாவுகள், உயிர் பலிகள், அதுதான் நடந்துச்சு. இப்போ சுதந்திர போராட்டம் அப்படின்னு வந்தபோதும் அதுலேயும் நிறைய லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுதான் நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்திலையும் அத்தகைய போராட்டங்கள் வேணும், புரட்சிகள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்முடைய முதிர்ச்சியின்மை தானே காட்டுது. இப்போ இவ்வளவு வளர்ந்துட்டோன்னா ஒரு நல்ல அரசியலை நம்ம இந்நேரம் அமைச்சிருக்கணும். போராட்டங்கள் தேவையில்லாத ஒரு அரசை வந்து நம்ம அமைச்சிருக்கணும். ஆனால் அது யாரும் சிந்திக்கலை. இருக்கிற அந்த இதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர, அடிப்படை ஏன் மாற்றணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறதில்ல. அதுதான் இப்போ நம்முடைய கவலையாக இருக்குது. அது பெண் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். இன்னொன்று, போராட்டங்கள் வந்து இப்போ சம்பிரதாயமாயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் போராடுறது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த காரணங்கள் அப்படியே இருக்கும். போராட வேண்டியது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அதே பிரச்சனை வரும்போது மறுபடியும் போராட வேண்டியது. அப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரி சம்பிரதாயம் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பெண் அமைப்பு பொறுத்த மட்டும் ஒரு மிகச்சிறந்த போராட்டத்தை மிக நாகரிகமான வகையில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அது இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு அமைதி வழியில் ரொம்ப யோசித்து நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கோம். இதனுடைய விளைவும் இதனுடைய மாற்றங்களும் கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும். இப்போ போராடணும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவங்க எதிர்பார்க்குற போராட்டங்கள் வேறையாக இருக்குது. நம்ம செய்கிற போராட்டம் வந்து ஒரு நாகரிகமான செயலாக நான் நினைக்கிறேன். அமைதியாக இருந்தால் தான் தப்பு. நம்ம அமைதியாக இல்லை, சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறோம். இங்கே என்னென்ன தவறுகள் நடக்குது, அதை சரிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது நம்ம வலிந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு வகையான போராட்ட முறை தானே. பெண்ணமைப்பின் பெண்கள் பற்றி சொல்லுங்கம்மா. பெண்ணமைப்பினுடைய பெண்களை பற்றி சொல்லணுன்னா மகத்தானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்ணமைப்பில் நம்ம சேரும்போதே நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தும் இந்த சராசரி வாழ்வுக்கான முற்றிலும் வேறுபட்டது தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறோம், காசு பணத்தை சேர்த்துற அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், சமூக நலம் கருதி நீங்கள் இறங்கி வரணும்னு சொல்கிறோம். இப்போ இத்தனையும் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இங்கேருந்து ஒரு பைசா கூட வராது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும்.
பெண்ணினுடைய நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்கள் வரணும், எங்கே நடந்தாலும் நீங்கள் குடும்பத்தோடு வருவீங்க, உங்கள் தோழியரோடு வருவீங்க, வந்து கலந்துக்குவீங்க. அத்தனையுமே ஒரு வகையான தியாகம்தான். அந்த தியாகத்துக்கு அடிப்படை வந்து புரிதல். காலங்காலமாக அடக்கப்பட்ட பெண்கள் இப்போ ஒரு புதிய எழுச்சி பெற்று ஒரு அமைப்பை உருவாக்கி, நம்ம சராசரியெல்லாம் கிடையாது, அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சாதனை செய்ய முடியும், இந்த நாட்டினுடைய அரசியலையே புரட்டி போட முடியும் அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு பெண்ணுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை வந்து பெண் அமைப்பு தட்டி கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இத்தனை தியாகங்களையும் செய்ய தயாராகி வர்றாங்க. நிறைய பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள், 1 2 பேர்னு இல்லை. ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், நம்ம பேசுகிறோமே இதை எடுத்துக்குவாங்களா, இது புரியுமா, அப்படிப்பட்ட மனிதர்களே இல்லையே. நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்கள் குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு நீங்கள் முழுக்க முழுக்க சமூகத்துக்காக வேலை செய்யணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டனால தானே பெண்ணோட கூட பயணிக்கிறாங்க. அப்போ பெண்ணமைப்பை சேர்ந்தவங்க எத்தகைய பெருமைக்குரியவர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வேறு நீங்கள் மற்ற பெண்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். வெறும் ஆடம்பரங்கள், வெறும் ஷாப்பிங், சீரியல்கள், சினிமா மோகம், ஆடை அணிகலன்கள் பின்னால் ஓடுறது, அப்படி இருக்கும்போது அதனின்று முற்றிலும் மாறுபட்ட ஒரு பெண்களின் கூட்டம் அமைதியாக செயலாற்றிகிட்டு இருக்குன்னா அவர்கள் எத்தகைய பெருமைக்குரியவர்கள். நான் நினச்சி பெருமைப்படுறவங்க தான் பெண் அமைப்பினுடைய பெண்கள். சிறப்புமா. அந்த பெருமைக்குரியவளாக நானும் உங்களோட இருக்கேன்றது எனக்கும் சந்தோஷம். அடுத்த கேள்வி, மீடியாக்கள் ஏன் நம்மக்கிட்ட வரதில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு புரியாத புதிர். நம்ம பேசுகிறது எல்லாமே மகத்தான விஷயங்களை தான் பேசுகிறோம், நல்ல விஷயங்களை தான் பேசுகிறோம். வேறு ஏதோ பிற்போக்காக எதுவும் பேசலை, எல்லாமே செய்கிறோம், நிறைய நிகழ்வுகள் செய்கிறோம். அந்த நிகழ்வுகள் மூலமாகவும் பெண்களுக்கான நிறைய விழிப்புணர்வுகளை செய்கிறோம். ஆனால் ஏன் அவங்க நம்மளை திரும்பி பார்க்குறதில்லைங்கிறது எனக்குள்ளும் அந்த கேள்வி எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யூகிக்க முடியுதுன்னா, இங்கே பெண்கள் எப்போவுமே 2ஆம் தரமாக பார்க்கப்படுறவங்க தானே. பெண்ணுக்கான புத்தி பின் புத்தி, பெண் புத்தி பின் புத்தி, அவங்க எது செஞ்சாலும் ஒரு சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனையோடவே வளர்ந்தவங்க தானே. எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீடியாக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஒரு அமைப்பு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இவ்வளவு செயல்களை செய்யும்போது என்ன தான் செய்கிறாங்க, அவங்கள போய் அணுகி பேசி பார்ப்போமேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் யாருமே செய்யலைங்கிறது கொஞ்சம் வருத்தம்தான். பெண் அரசியல் புத்தகம் எழுதி கூட இவ்வளோ நாட்கள் ஆகுது, எந்த பத்திரிகைகள்லேருந்து ரெவ்யூ வரல. அது நான் மிகப்பெரிய சிறப்பான புத்தகம்னெல்லாம் சொல்ல வரல. ஆனாலும் ஒரு புதுமையான ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இல்லைன்னா இத்தனை பெண்கள் விரும்பி அதை படித்து தங்களுடைய கருத்துக்களை போடவும் தொடர்ந்து வாசிக்கவும் செய்ய மாட்டாங்க. அந்த நிலையிலையாவது, அந்த நிலைப்பாட்டோடவாவது அவங்க யோசித்து பெண் அமைப்பு என்ன தான் பண்ணுது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஆதங்கம் தானே தவிர அதனால் நம்முடைய எந்த செயலும் நின்று போகாது. நம்ம இதையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெறுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா பெண்ணின் வெற்றி மானுடத்தின் வெற்றி இல்லையாம்மா. கண்டிப்பாக அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களும். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு வந்து சட்ட அறிவு பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்காங்க? இப்போ நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம போய் மருத்துவரை அணுகிறோம் இல்லையா. அந்த மருத்துவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு மருத்துவ அறிவெல்லாம் தேவையில்லை. அவர் நல்லவர், அந்த தொழிலுக்குரிய தர்மம் அவர்கிட்ட இருக்குது, அவர் சொல்கிற மருந்துகள் நியாயமானதாக இருக்கும், அவர் வாங்குகிற ஃபீஸ் நியாயமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு எந்த மருத்துவ அறிவும் தேவையில்லை. அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் மருத்துவம் படிச்சுட்டு தான் ஒரு மருத்துவர் அணுகணுங்கிறது சரியில்லை. அதே நிலை தான் சட்டம். அந்த ரீதியாக பார்க்கும்போதும் சில பேர் சொல்லலாம், கொஞ்சமாவது சட்ட அறிவு இல்லைன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ எத்தனை காலம்தான் இந்த ஏமாற்றுற ஒரு வாழ்க்கையவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது? அதுக்கு தானே முடிவு கட்டணும். எப்போ பாரு மேலோட்டமாகவே யோசிச்சுட்டு இருந்தால் தீவிரமாக சிந்தித்து மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறது யார், அதுக்காக செயல்படுறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா. அதைத்தான் பெண் அமைப்பு கேட்க விரும்புது. பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி பேசும்போது அவங்க கராத்தே கற்றுக்கணும், அதாவது தற்காப்பு கலைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதுவும் நான் நினைக்கிறேன். அந்த பயம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிறத விடுத்துட்டு அவங்க தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும், தங்களை காத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது இவ்வளவு காலத்துக்கு பிறகு அது பொருத்தமாக இல்லை. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம், காலம் மாற மாற மாற்றங்கள் வரணும் இல்லையா, அடிப்படை மாற்றங்கள் வரணும் இல்லையா. அந்த வகையில் தான் இதை நினைக்கிறேன் நான். அதனால் அந்தந்த தொழிலில் இருக்கிற அத்தனை பேரும்
அந்த மனித நேயத்தோட, அது சட்டத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வி துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, நியாயமாக நடக்கவர்களாக எல்லா துறைகளும் நிறையணும். அப்போ இந்த பிரச்சனைக்கே வழி இல்லை. நம்ம படிக்கிறது நம்ம அறிவுக்கு உட்பட்டதை படிக்கிறோம். அதையும் தாண்டி நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது நியாயமாக படலை. தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம், நிறைய அறிவு இருக்கிறவங்க. ஒரு பாமர பெண் வந்து நீங்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் உன்னால் தப்பிக்க முடியும் எல்லா வகையிலும் சொல்கிறது அது நியாயம் இல்லை. அது வந்து ஒரு ஒரு பூச்சு, ஒரு மேம்போக்கான தீர்வு தானே தவிர, உண்மையான தீர்வு வந்து எல்லா இடத்துலையும் சிறந்த மனிதர்கள் இருக்கணும். எங்கே போனாலும் நம்பிக்கையாக நம்ம அணுக முடியணும். நீதித்துறையாகட்டும், எல்லா துறையுமே. அடுத்த கேள்விமா, அறம் சார்ந்த கல்வி அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அறம் சார்ந்த கல்வி அப்படிங்கிறது மனிதநேயம் கற்றுத்தருகின்ற கல்வி. இப்பொழுது இருக்கிற நம்முடைய கல்வி முறை வந்து மனப்பாடம் சார்ந்த கல்வி முறையை தான் நம்ம ஏற்றுக்கொண்டு எல்லா இடங்கள்லையும் செய்துட்ருக்கோம். அந்த கல்வி முறையிலேயே நிறைய அடுக்குகள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இப்போ நம்ம கல்வியில் வந்து நீதி நூல்களை இணைச்சிருக்கோம். சிலபஸ் எல்லாம் பார்த்து பார்த்து தான் தயார் பண்ணுறோம், பாடத்திட்டம். அதில் நல்லெண்ண நிறையவற்றை வைக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்தால் திருக்குறள் எடுத்துக்கிட்டால், அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. எவ்வளவு பெரிய அருமையான தத்துவம் அது. உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா முதல் வேலை வந்து மற்றவர்களுடைய நோய் வந்து, நோய்னா வலி உனக்கு தெரியணும், அப்போ தான் உனக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அப்படி அந்த வலி தெரியுது? எத்தனை பேர் வந்து மற்றவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு உதவணும்னு நினைக்கிறாங்க? நம்மளே என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? போட்டி மனப்பான்மையை தான் கற்றுக் கொடுக்குறோம். எங்கெங்கும் போட்டி போட்டி, தனிநபர் வெற்றி, இதைத்தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கல்வி வந்து அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. மனித நேயத்தை கற்றுக் கொடுக்குறதா இருக்கணும். வாழ்க்கையினுடைய விழுமியங்கள், அப்புறம் அந்த வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது கற்றுக் கொடுக்குறதா இருக்கணும். ஒரு 20 ஆண்டுகள் கல்வி கற்று வர்ற அந்த மாணவன் மிகச்சிறந்த மனிதனாக வரணும். அப்போ தான் அவன் எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையும் நல்லதாக இருக்கும், அவனும் வந்து ஒரு போற்றப்படுகிற மனிதனாக இருப்பான். ஆனால் அப்படி இல்லை இந்த சூழ்நிலை வந்து. என்னதான் நல்லவனாக போய் ஒரு பணியில் சேர்ந்தாலும் கொஞ்ச நாள்லேயே அந்த சுற்றி இருக்கிறவங்களால் அவனும் மற்றவங்கள மாதிரியே மாற வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும். அந்த அளவுக்கு இங்கே பொல்யூட் ஆகிருக்கு. இதையெல்லாம் மாற்றணும்னா கல்வி முறையே மாற்றணும். அதில் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, நிறைய நீதி நூல்கள் இருக்குது, நிறைய நல்ல கருத்துக்களை சொல்கிற இலக்கியங்கள் இங்கே இருக்குது. அதனுடைய சாராம்சங்களை எல்லாம் எடுத்து கற்றுத்தரணும். நிறைய சப்ஜெக்ட் வாரியாக ஹிந்தி, அது இது, அப்புறம் தேவையில்லாதெல்லாம் கூட நிறைய கற்றுத்தராங்க. ஒரு மாணவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன பயன்படுமோ அது இல்லாமல் நிறைய கற்றுக் கொடுக்கப்படுது. அது ஒரு போட்டியினால் வர்ற விளைவுகள். அதையெல்லாம் விட்டுட்டு எது அந்த மாணவனை ஒரு மனிதனாக சுயமாக நிற்க தகுந்தவனா, மற்றவர்கள் பார்வையில் ஒரு நல்லவனாக மாற்றமோ அதை கொடுக்கறதுக்கு தயாராகணும். இப்போ ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எல்லா தமிழ் பாடநூல் கழகம் வெளியிடுற புத்தகத்தில் இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் சாதிகள் வந்து தலைவிரித்தாடுற இடமா பள்ளிகள் இருக்கிறத பார்க்குறோம். வெட்டு குத்து வரைக்கும் போகிற மாணவர்களை பார்க்குறோம். கைகளில் கயிறு கட்டுறாங்கன்னு பார்க்குறோம். எதையும் செய்ய முடியாத ஒரு கையாலாகத்தனத்தில் இந்த அரசுகள் இருக்கிறதுனால தான் இந்த கல்வி கூட மாற்ற முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கல்வி மாறும்போது தான் வாழ்க்கையே மாறும்போது அதில் கவனிக்கணும். மிக முக்கியமான ஒரு அடிப்படை அது. அதை கற்றுத்தரதுக்கு அதுதான் நம்ம மறுபடியும் இங்கே பெண் அரசியலுக்கு தான் வரணும். பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கல்வி வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த தாய்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசை வந்து அறுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தன்னுடைய குழந்தை இருந்தால் அப்படின்னு ஒரு அந்த சிந்திக்கிற பார்வை வந்து பெண்ணுக்கு தான் இருக்கும். அதனால் பெண் அரசியல் முன்னெடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக ஒரு அறம் சார்ந்த கல்வியை தான் வலியுறுத்தும். அதுக்கு நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும். ஆனால் அதையெல்லாம் திட்டமிட்டு பெண்கள் செய்வார்கள். நம்ம தயாரித்த அந்த கொள்கை அறிக்கையிலேயே அதை நம்ம சொல்லியிருக்கோம். கல்வி வந்து எத்தனை மாற்றங்களுக்கு உட்படணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ இருக்கிற அந்த கல்வி வந்து அறமற்ற கல்வி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
சிறப்புமா. அதாவது மாற்றத்தை வந்து 5லே நம்ம விதைக்கணும் அப்படின்றத வந்து ஆமா, நீங்க ஆமா. சொல்றீங்க. ரொம்ப அருமைம்மா. அடுத்த கேள்வி. வாழ்க்கை பற்றியும், மனிதர்கள் பற்றியும் உங்களுடைய எண்ணம் என்ன? வாழ்க்கையை பற்றியும், மனிதர்களை பற்றியும் சிந்திக்கும்போது, ஒரு பக்கம் மிகுந்த கோபமும், இன்னொரு பக்கமும் மிகுந்த அனுதாபமும் தான் எனக்கு வரும். இத சொல்றனால நான் ஏதோ பெரிய ஆளா நின்னுகிட்டு சொல்றது அல்ல. அ மனிதன் வந்து எவ்வளவு ஆற்றல் மிக்கவன். எத்தனைய கண்டுபிடிச்சிருக்கான். மிருகங்களோட ஒப்பிடும்போதோ, பறவைகளோட ஒப்பிடும் பொழுதோ, ஆறறிவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறது அறிவியல் வாயிலாக நிறைய கண்டுபிடிச்சிருக்கான். வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதில் ஒன்றுமே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளுடைய பயன் யாரை சேர்ந்திருக்கு அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து ஒரு சிலருக்கானதா மட்டுமே இருக்குது. அது நல்லாவே தெரியும். இங்கே என்ன செஞ்சாலும் அதனுடைய பயன்கள் வந்து ஒரு சாராரத்தையும் போய் சேரும். இன்னொரு தரப்பு வந்து இதே வாழ்க்கையில் தான் அழுந்தி நொறுங்கி காயப்பட்டுட்டே இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல் இது எத்தனை கண்டுபிடிச்சி என்ன பயன்? இப்போ மனிதனுடைய புத்தி என்ன சொல்லுது? எது கிடைச்சாலும் பதுக்கி வைக்கணும்னு சொல்லுது. அப்போ அந்த பதுக்குதல் அப்படிங்கிறது மிருகங்கள்கிட்ட கூட கிடையாது. விலங்குகள் அதிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றன. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு லைஃப் அப்படி லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போது ஒரு மிருகமாக மனிதன் மாறுறதுக்கே கூட இன்னும் ஒரு படி உயர வேண்டியிருக்கு. அப்போ இத்தனை கண்டுபிடிப்புகளினுடைய பயன் என்ன? பரிதாபம் தானே வருது. அது இல்லாமல் வாழ்க்கையை வந்து எளிமைப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டங்கள்லேயே தேடுறாங்க. பிரம்மாண்டமாக இருந்தால் தான் அது மரியாதைக்குரியது. எளிமையாக இருக்கிற எதுவுமே சிறப்பானதல்ல அப்படிங்கிற ஒரு பொது புத்தியே இவங்களுக்கு படிஞ்சிருச்சு. இதை நான் பல முறை பல பேட்டிகள் சொல்லியிருக்கேன். அது ஏன்னா அது ஒரு திறப்பையே மனித மூளைகளில் உருவாக்க வேண்டியிருக்கு. எளிமையை கற்றுக்குங்க. சும்மா என்னத்துக்கு போகிறோம், எதுக்காக அலைகிறோன்னு தெரியாமல் பரபரப்பாக திரியிறீங்களா? அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்களும் திரியிறீங்க, பெண்களும் அதே மாதிரி திரிகிறாங்க. வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான தேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. உணவு, உடை, உறையுள், செக்ஸ். இப்போ இந்த தேவைகளையே நம்ம பூர்த்திப்படுத்த முடியாத போது செக்ஸை பற்றி எங்கே பேச முடியும்? இங்கே இருக்கிற செக்ஸ் வறட்சி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒன்று. ஆனால் இங்கே பேச முடியாது. ஏன்னா இந்த வறட்சிகளே இங்கே இன்னும் தீரல. அதை பற்றி பேசினா அடிக்க தான் வருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சீக்கிரமாக நாகரிகத்தை வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை இங்கே உருவாக்கணும். தேவையில்லாத தீய எண்ணங்களை அடுத்து கெடுக்கிறது, பொறாமை எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கோம். நமக்கு நாமே சொல்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்கிறோம். உபதேசிக்க தயாராக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அதை பின்பற்ற மாட்டேங்கிறோம். இதையெல்லாம் குழந்தைகள்லேருந்தே அதை கொண்டு வரணும். இப்போ லாவண்யா சொன்ன மாதிரி 5ல் விளையணும். அந்த 5ல் விளையிறது எங்கே அதை முடியும்? கல்விக்கூடங்களில், குடும்பங்களில் கற்றுத்தரணும். வாழ்க்கை இவ்வளவு தான். நீங்கள் போட்டி போடுறதுக்காக அலையாதீங்க. போட்டியை தவிர்த்துட்டு எல்லாருமா சேர்ந்து வெற்றி பெறுவோம். இந்த மானுடம் ஜெயிக்கட்டும். அந்த மானுடம் ஜெயித்தா ஒரு நல்ல உலகம் வந்துடும். அப்போ அந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பயப்படுறதோ, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படுறதோ எதுவுமே நடக்காது. அத்தகைய ஒரு உலகத்திற்கான ஒரு அடிக்கல் நாட்டுறது தான் நம்முடைய முதல் கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லணும். அந்த பொறுப்புணர்ச்சி எல்லாருக்குமே இருக்குது. பெண் அமைப்பை பொறுத்த மட்டும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கும். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, இது நேற்றைய இளைஞர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அதாவது பெற்றோர்களுக்கும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த கேள்வி, இன்றைய வாழ்முறையில் பெரிய அபத்தம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எந்த ஒரு ஒழுக்க ரீதியான கட்டுப்பாடுனாலும் பெண்களுக்கு தான் வைப்பாங்க. நீ மாறு, நீ அப்படி இரு, நீ இப்படி இரு, வெளியில் போகாத, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, அடக்கமாக இரு, அதிர்ந்து பேசாத அப்படி சொல்லுவாங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம். அப்படி தான் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்லி சொல்லி கொஞ்சம் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு, அதை மறுக்கலை. அதே மாதிரி அபத்தம்தான், அது எப்படி ஒரு அபத்தமோ அதே மாதிரியான அபத்தம்தான் இங்கே பரவலாக பேசப்படுற படித்தா முன்னேறலாம், உழைத்தால் முன்னேறலாம் அப்படின்னு ஏழைகளை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா? அது மிக மிக அபத்தமான ஒன்று. படித்தால் முன்னேறலான்னு சொல்கிறீங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எல்லா இடத்துலையும் பெரிய பூட்டுகளை பூட்டி வச்சுருக்கீங்க.
அவன் படிக்க வரணுன்னா முதல்ல அவன் வயிற்றை நிறைக்கணும். அந்த வயிற்றுக்கு சோறு போடுறேங்கிறதுல அதெல்லாம் ஒரு பம்மாத்தது. அந்த சோறு போட்டு அதுக்காக வரவழைக்கிறதுனா அப்போ அவங்க நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது. இவ்வளோ காலம் நீங்கள் ஆட்சி செஞ்சு அரசியல் செஞ்சு என்னத்தை சாதிச்சிங்க? இது நாங்கள் ஆண்களை கேட்குற கேள்வி தான். ஏன்னா ஆணாதிக்க சமூகத்தில் தானே இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் ஆண்கள் கண்டுபிடிச்சது தானே, அரசியலும் நீங்கள் செஞ்சது தானே. அந்த அரசியலை தான் இந்த கேள்வி கேட்குறோம். இவ்வளோ வருஷம் ஆச்சு, எங்களை நீங்கள் எதுக்குமே அனுமதிக்கலை. நாங்கள் ஒதுங்கி நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தோம். ஏன்னா எங்கள் மேலே நீங்கள் முத்திரை குத்திட்டீங்க. பெண்கள்னால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு முத்திரை குத்திட்டீங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை. வன்முறையில் எங்களுக்கு பழக்கமும் இல்லை. வன்முறையில் நாங்கள் ஜெயிக்கவும் முடியாதுன்னே வச்சுக்குவோம். அப்படி ஒரு இதை செட்டப்பை உருவாக்கிட்டு போலியாக வந்து ஏழைகள் முன்னேறணும்னா அவங்களுக்கு படிக்கணும், படிப்பு ஒன்று தான் உனக்கு இருக்குது, அதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னா எப்படி பயன்படுத்துவாங்க வாழ்க்கையை? ஏன்னா அவங்களுடைய சாவு உங்களுக்கு பெரிய பொருட்டு கிடையாது. எத்தனை ஏழைகள் சாகிறாங்க, இள வயது குழந்தைகள் எத்தனை சாகுது, மருத்துவ வசதி இல்லாமல் எத்தனை சாகிறாங்க, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? உங்கள் குடும்பத்தினுடைய உங்கள் பேத்தி, உங்கள் பேரன், அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ சொத்து சேர்க்கறது, என்னென்ன எழுதி வைக்கிறது, என்னென்ன அதிகாரங்களாகும், இதுதான் உங்கள் சிந்தனைகள். இந்த சிந்தனைகளுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட இருந்து இந்த இது மட்டும் வருது. ஏழைகள் படித்தா வாய்ப்பு கிடைக்கும், உழைத்தால் வாய்ப்பு கிடைக்கும். ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு கட்டுமான பணி நடக்கிற இடத்துல யார் உழைக்கிறாங்க? அந்த கட்டடத்துக்குரிய உரிமையாளரா அல்லது அங்கே வேலை செய்கிற ஆட்களா? அப்போ எந்த உழைப்பு வந்து அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு? இது எல்லாமே தெரிஞ்சே பேசுகிற அபத்தம் தானே. இப்போ இந்த அபத்தத்துக்கெல்லாம் முடிவு கட்டணுன்னா என்னது? இப்போ புரட்சி செய்தாங்க, வறுமையும் பஞ்சமும் இருந்த காலத்தில். அதையும் போட்டு நசுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. புரட்சியாளர்களை எல்லாம் இப்போவும் வந்து அவங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் வச்சுட்டு வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்படி ஒரு சமூகத்தில் எப்படி தான் அவங்க தப்பிப்பாங்க? அது யாராவது அவங்கள பற்றி சிந்திக்கணும் இல்லையா? அது பெண்கள் நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பெண்கள் சிந்திக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை கூட சொல்ல முடியும். இப்போ ஒரு சிறப்பு குழந்தை பிறக்குது இல்லையா, ஆட்டிசம் பாதிக்கப்பட்டதோ உடல் ஊனமுற்ற குழந்தையோ பிறக்கும்போது அதை காரணம் காட்டி அந்த பெண்ணை தள்ளி வச்சுட்டு நீ இல்லை அந்த குழந்தைய கொண்டு எங்கே விட்டுருன்னு சொல்கிற ஆண்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அன்னையை பொறுத்த மட்டும் தன்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தைகளை 30 வயசான ஒரு சிறப்பு குழந்தையை கையை பிடிச்சி போராடலாம் கூட்டிகிட்டு போய் இன்னமும் அவன் திருந்துவான்னு நம்பிக்கையோடு இருக்கிற அன்னையரை பார்க்குறேன். அது வந்து ஒரு பரிதாபத்துக்குரியது தான். அதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகம்தான். எதுக்குமே தீர்வு சொல்லாத ஒரு சமூகத்தில் இது நடக்குது. அப்போ இந்த அன்னையருக்கு வந்து அந்த உள்ளுணர்வு, நல்லது செய்யணும், எல்லாரையும் நன்மைப்படுத்தணும், நம்ம மட்டும் தப்பிச்சு யார் எப்படி போனாலும் போகட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை. அதனால தான் அந்த தாய்மை உணர்வு கொண்ட பெண்கள் முன்னெடுக்கிற அரசியலில் இந்த இதெல்லாம் இருக்காது. இந்த பொய்யான அறிவுரைகள், பொய்யான அக்கறைகள், இது எதுவுமே இருக்காது. நியாயமான அக்கறை இருக்கும். அதுக்கான நியாயமான சிந்தனையோடு அவங்க நல்லதை செய்வாங்க. அதனால் எல்லாருமே என்ன பண்ணணும்? பெண் அரசியலுக்கு கை கொடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய தீர்வாக எல்லாருமே ஏற்றுக்கணும். அடுத்த கேள்விமா, இன்றைய அரசியல் கட்சிகள் பற்றி உங்கள் கருத்து? இன்றைய அரசியல் கட்சிகள் மேலே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கோபம் அவங்களுடைய அந்த வெறுப்பு அரசியல் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எதிர்கட்சி அப்படின்னா எதிரி கட்சி. அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதை ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சத்தியம் பண்ண மாதிரி அதை வந்து கடைப்பிடிப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்கள் வந்து நல்லவர்களும் கெட்டவர்களுமாக கலந்தது தான் மனிதர்கள். எல்லாருமே 100% நல்லவர்களோ எல்லாருமே 90% கெட்டவர்களோ அப்படி இல்லை. அது கலந்து தான் இருக்கும். அதில் வந்து நீ எதிர்கட்சியா, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அது கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு முதிர்ச்சியின்மை. நல்லது செஞ்சாங்கன்னா அந்த பாராட்ட தெரியணும். பாராட்டும் போது தான் அவங்களுக்கு இன்னும் நல்லது செய்யணும்னு தோணும். நம்ம இப்படி வச்சுக்குவோம், எல்லாருமே இந்த நல்ல எண்ணத்தோடு தான் வர்றாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்தோடவோ தாங்க சுயநலத்துக்காகவோ வரல, மக்களுக்காக தான் வர்றாங்க அப்படின்னா அந்த செய்கிறவங்கள பாராட்டினா தானே அவங்க செய்வாங்க. செய்கிறவங்கள வந்து இழுத்து கீழே விட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் அந்த நல்லது செஞ்சால் யார் செஞ்சாலும் அந்த பாராட்டுற தன்மை வந்து கட்சிகளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து அவங்க மாற்றிக்கணும். இன்னொன்று வந்து
இப்போ மக்கள் நலம் விரும்பி கட்சிகள் உருவாகுது. அரசியல் அப்படிங்கிறது தான் மக்களுக்கான ஒரே ஒரு வழி. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு தான் வர்றாங்க. நிறைய நல்ல தலைவர்கள் வந்த ஒரு பாரம்பரியம் இந்த கட்சிகளுக்கு இருக்குது. அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மக்கள் பிரச்சனை தீர்த்தே ஆக வேண்டிய பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த கட்சிகள் ஒன்று கூடணும். அதில் வந்து தயக்கமே காட்டக்கூடாது. அங்கே வந்து நான் பெருசா நீ பெருசா அது எதையுமே அங்கே அவங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. மக்கள் நலன்தான் பெருசு அப்படின்னு அடிக்கடி அனைத்து கட்சி கூட்டங்கள் கூடணும். இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடுறது எவ்வளோ பெரிய இது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பெண் அமைப்பு ஒரு கட்சியாக உருவான பிறகு பெண்கள் தரப்புலேருந்து நிறைய கட்சிகள் வந்தால் கூட, கொள்கை ரீதியாகவோ அல்லது செயல்பாட்டு ரீதியாக வந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். மக்கள் நலம் மக்கள் பிரச்சனை அப்படிங்கும்போது ஒன்று கூடி அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ இன்னொன்று வந்து போர்க்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கொரோனா வந்துச்சு, எது வந்தாலும் உடனே தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய கடந்த காலம் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் அதுக்கு தீர்வு இருக்குன்னா, அது வந்து எல்லாரையும் பாதிக்கிற விஷயமா இருக்குது. இப்போ எந்த கட்சி மாறுபாடு இல்லாமல் அத்தனை கட்சி மக்களையும் அது பாதிக்கும், சாவு நோக்கி கொண்டு போகும். அப்படிங்கிறதுனால வந்து எல்லோரும் ஒன்று கூடி அதுல எல்லாம் முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வறுமை அப்படிங்கிறது எவ்வளவு காலமாக இங்கே இருக்குது. வறுமைங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? அந்த வறுமை கூட நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அப்போ அதை நீக்கணுங்கிற எண்ணம் வேணும் தானே. அந்த வறுமையும் வந்து போர்க்கால நடவடிக்கை எடுத்து அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்களுக்கு இருக்கணும் தானே. அப்படி அவங்க நேர்மையாக நியாயமாக மக்களுக்காக பேசும்போது மற்றவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வரும் தானே. அப்போ இப்போ அந்த ஒரு இவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இங்கே நல்லவங்களே இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. இன்னமும் இந்த சிறுபிள்ளைத்தனம் அது நிறைய இருக்குது. முக்கியமான விஷயங்களை விட இவங்களுக்கு வந்து ஒருத்தரை தாக்கிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதுக்குன்னு நிறைய குட்டி தளபதிகள் இருப்பாங்க. பெரிய தலைவர்களுக்குள்ள பெரிய விஷயங்களை பேசி ஒரு சுமூகத்துக்கு வந்தால் கூட இவங்க விட மாட்டாங்க. ஏவலாட்கள், எடுபிடிகள், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்க வாழ்க்கையாகவே ஓட்டி வச்சிட்ருக்காங்க. இப்போ இது எல்லாம் களையும் போது தான் இந்த அரசியல் கட்சிகள் வந்து வேறு ஒரு முகத்துக்கு வர முடியும். அது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைப்போ அவங்க எல்லாம் நல்லது செய்கிறாங்கோ அப்படிங்கிற ஒரு நிலைமையோ வந்துட்டால் பெண் அரசியல் அப்படிங்கிற பேச்சுக்கே நமக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். நம்முடைய எண்ணம் வந்து இதில் பெயர் வாங்கணும், பெண்களை ஒருங்கிணைச்சு ஆண்களுக்கு எதிராக நிறுத்தணுங்கிறது கிடையாது. இங்கே நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஆதங்கம் உங்களை மாதிரியே எங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்காவது வலி தெரியாமல் வாழ்ந்துட்ட மனிதர்கள் நீங்கள். நாங்கள் வலியிலேயே வாழ்ந்து பழகினவங்க, கூடுதலாக அடிமைத்தனத்தையும் அனுபவித்தவங்க. அப்போ எங்களுக்கு வந்து சீக்கிரமே இதிலேருந்து ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு தோணும். அது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மானுடத்துக்குமா வேணும்னு தோணும். அந்த ஆர்வம் தான் இந்த அரசியலை பற்றி பேசவும், பெண் அரசியல் அப்படின்னு கராராக பேசவும் காரணமே தவிர வேறு எந்த சுயநல நோக்கமும் கிடையாது. அதனால் கட்சிகள் தங்களுக்கு இருக்கிற அந்த மனோபாவத்தை மாற்றிக்கிட்டு மக்கள் நல சிந்தனைகளில் ஒன்று கூடுறவங்களாக மாறினாங்கன்னா வேறு எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல ஆட்சி, நல்ல அரசியல், நல்ல உலகம் எல்லாமே இங்கே ஈஸியாக கைவசப்படும். இவ்வளவு நேரம் நான் கேட்ட எத்தனையோ கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் அருமையாகவும் பதில் சொன்னீங்க. கடைசியில் முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, சுயநலம் இல்லாத ஒரு அரசியல். அந்த வார்த்தை வந்து நிச்சயமாக கேட்குறதுக்கு மட்டும் இல்லை, அது சாத்தியப்படும்போது இன்னும் வந்து எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும். அது சீக்கிரமே சாத்தியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்றேன். இங்கே கேட்கப்பட்ட இத்தனை கேள்விகளில் சில கேள்விகள் என்னுடையது, பல கேள்விகள் தோழிகள் நீங்கள் எல்லாரும் கேட்ட கேள்விகள் தான். அத்தனை கேள்விகளுக்கும், நம்ம கேட்காத கேள்விகளுக்கும் கூட அம்மா நமக்கு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி லாவண்யா. சரியாக கேள்விகள் கேட்டீங்க. எல்லாமே நல்ல கேள்விகள் தான். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பதில்கள் எல்லா மக்களையும் போய் சேரணும், பெண் அமைப்பு பற்றின ஒரு நல்ல புரிதல் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அது நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் நிகழ்வின் மூலமாக நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.